லியோ, வேதாளம், ரெட்ரோ படங்களில் வருவது போல ஒரு காலத்தில் தானாக இருந்து சாதாரண மனிதராக வாழும் கதையே இது. ரெட் டிராகன் என்று அழைக்கப்பட்ட அஜித் தனது எதிரியான எஸ்.ஜே. சூர்யா அஜித்தின் காதலியான திரிஷாவை கொன்ற பின்பு தலைமறைவானார். அதன் பிறகு இனிமேல் நான் இந்த ரவுடி வேலையை செய்ய மாட்டேன் என்று தனக்குத்தானே ரூல்ஸ் போட்டுக் கொண்டார். அதன் பிறகு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிய அஜித் போலீசில் சரண்டர் ஆகி கம்பி எண்ணுவதற்கு முடிவெடுத்தார். ஜெயிலில் சில நாட்கள் தனிமையாக இருக்க அப்போது திரிஷாவை கொன்று தலைமறைவாக இருந்தவன் வெளியே வந்து இவரின் நண்பர்களை கொன்று தானாக மாறிய தகவல் அஜித் காதிற்கு வரவும் ஜெயிலில் இருந்து எப்படியாவது வெளியே சென்று அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். இரு கைதிகளை அடக்க முடியாத அதிகாரிகள் இவரிடம் உதவி கேட்க இந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை வெளியே விட வேண்டும் என்று கேட்க அவர்களும் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டனர். இவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அடக்க சொன்னார்கள். பிறகு அவர் போட்ட ரூலை அவரே பிரேக் செய்து அங்கு இருந்த கைதிகளை வெளுத்து வாங்கி அனைவரையும் இவரது கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். வந்து எஸ்.ஜே. சூர்யாவை கொன்றாரா என்பதே இப்படத்தின் கதை.